ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பேசலாம் ப்ரோ. உங்ககிட்ட தான் சிஸ்டர், உங்ககிட்டயும் தான். வாழ்க்கையில் நம்மளை குறித்து ஆண்டவர் வச்சிருக்க திட்டங்களில் மேன்மை அடையணும்னா முதல்ல கீழே இறங்கணும். அதான் ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தையில் சொல்லிக் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு முதல்ல வேதத்தை நான் படிக்கும்போது சொல்லிக் கொடுத்த காரியமே தான். தன்னை தான் தாழ்த்தப்படுகிறவன் தான் உயர்த்தப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்காக பிரதர் சிஸ்டர் பாவியாகிய நமக்காக தன்னைத்தான் தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மேலே இருந்த அவர் கீழே இறங்கி வந்து நம்மளை உயர்த்தும்படிக்கா அவர் உயர்ந்து போயிட்டாரு. இன்னைக்கு நம்மளை உயர்த்தும்படிக்கா ஒரு சில உயர்வான காரியங்களை சொல்லிக் கொடுக்கும்படியே இன்னைக்கு வார்த்தையில என்ன மாதிரி உங்களோட இடத்துல இடைப்பட போறாரு. உங்களை உயர்த்தணுன்றது தான் அவர் ஆசை. நீங்கள் கீழே போகணுன்ற ஆசை துளியாக கூட. இந்த பிசாசு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன தரான் பண்ணுவான், அந்த கெத்து தௌலத்து அந்த மாதிரிலாம் பண்ணி தான் சுற்றி இருந்துக்கிறேன். தௌலத்தா நெஞ்சு நிமித்திட்டு பாக்ஸிங் பண்ணுவேன், அது பண்ணுவேன். இப்பயுமே ஒரு சிலர் என்னை பார்த்து அப்படி நினைப்பாங்க. ஆனால் என்கிட்ட பேசினாங்க, நான் இறங்கிட்டேன். ஏன்னா என் தேவன் காலை கழுவ சொல்லியிருக்காரு, என் தேவன் நேசிக்க சொல்லியிருக்காரு. தாழ்மையாக இருக்குன்னா அதுதான் தாழ்மை. நான் இப்படி அப்படிலாம் இருக்க சொல்ல. எந்த இடத்துல தாழ்மையாகணும் அந்த இடத்துல தாழ்மையாகணும். அதுக்காக எல்லாத்துலேயும் முறைக்கவும் சொல்லிக் கொடுக்கல. அவர் அன்பாக இருக்கணும், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போயிடணும், அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாரு. வார்த்தையில் பாருங்களேன் பிரதர் சிஸ்டர், ஒருவேளை நீங்கள் எதனா ஒரு காரியத்தில் மேன்மை அடையணும்னு இருக்கீங்க, அந்த இடத்துல மேன்மை அடையலாம், இந்த ஒரு விஷயத்த பண்ணி ஆருங்க. இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்க, முடிஞ்சு கதையை அவ்வளோதான். வார்த்தைக்குள்ளே போயிட்டா யாக்கோப்பு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த பிசாசு இருக்கான் தெரியுமா, ஏன் டேலண்ட்டு என்னால தான் அப்படின்னு ஒரு சில டைம் சொல்ல வச்சிருவான். நான் நினச்சா அப்படிதான். சம்டைம்ஸ் நம்ம பேசினே இருப்போம், ஆண்டவருடைய வார்த்தையில் தெளிவாக இருப்போம், சத்தியத்தில் தெளிவாக இருப்போம். சம்டைம்ஸ் இந்த பிசாசு இருக்கான் பார்த்தீங்களா, ஜோக் கொடுத்து அப்படியே நான் தான் அவனோட நாங்கெத்து அப்படின்னு சொல்லி நம்மளே அறியாமல் நமக்குள்ளே அந்த பிசாசு கிரியை பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால் கர்த்தருக்கு முன்பாக எல்லா நேரத்துலையும் நீங்கள் தாழ்மையாக இருந்தாலே அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், உங்களுக்கு உள்ளே இருந்து சொல்லிக் கொடுப்பாரு நீங்கள் எந்தெந்த தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. வசனம் தெளிவாக சொல்லுது பிரதர் சிஸ்டர். தன்னை தான் தாழ்த்தப்படுகிறவன் தான் உயர்த்தப்படுவான், தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இன்றைக்கி எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் உங்களை தாழ்த்த வெறுக்கிறீங்க மறக்கிறீங்க அப்படியோ அந்த இடத்துலலாம் உங்களை தாழ்த்துங்க அவருக்கு முன்பாக. அவர் உங்களுக்கு சொல்லி தருவார் எங்கெங்கெல்லாம் தாழ்ந்து போகணும், எங்கெங்கெல்லாம் நீங்கள் உயரணும்னு நினைக்கவே தேவையில்லை, அவரே உங்களை உயர்த்திடுவார். ஏன்னா அவர் பெரிய தேவன், அவர் உங்களுக்கு வச்சு திட்டம் பெருசாக வச்சுருக்காரு. ஏன்னா நீங்கள் உயர்றதுக்கு தான் அவர் ஆல்ரெடி உயர்ந்து போய் மேலே இருந்து நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. என்ன உயர்த்திட்டார், உங்களையும் உயர்த்துவார். பிரதர் சிஸ்டர் விசுவாசிக்கிறீங்களா? தாழ்ந்து போங்க, தன்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்க எல்லா காரியங்கள்லையும் திட்டங்கள்லையும் மேன்மையடைய செய்ய அதிகாரம் இருக்கார். புரியுதா? புறா திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியுது. நான் எல்லாம் கவனிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா.